ஹலோ. ம் 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 தீபா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நான் உங்களை பார்க்கணுமே. ஐயோ தெரியாது. அவ தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கா. தேன் குடிக்க தேன் குடிக்க சீரகடிக்கும் பொன் வண்டே நீ சொல் வண்டே இதழ் விரியும் மலர் மலரும் நேரம் பார்த்து காத்தெங்கே நீ இருந்தாயோ மலர் மலரும் வாசம் நுகர்ந்து மனம் குளிர வந்தாயோ இதழ் விரியும் சத்தம் கேட்டு இசையமைக்க வந்தாயோ தேன் குடிக்க சீரகடிக்கும் பொன் வண்டே நீ சொல் வண்டே இதழ் விரியும் மலர் மலரும் நேரம் பார்த்து காத்தெங்கே நீ இருந்தாயோ லா 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 ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஜவுளி கடையில கூட உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தனே, நீங்க கூட அன்னைக்கு வாங்கிட்டீங்களே. ஓ ஆமா, நீங்களா? எங்க போனோம்? உட்காரு, உன்னை டிராப் பண்றோம். பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவளை பார்த்த மாதிரியே இருக்கு. என் மனசு வலிக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய? நான் பொல்லாதவன் இல்ல. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா வண்டியில உட்காரு. என்ன நம்பி வண்டியில ஏறு, உன்னை டிராப் பண்றேன். உட்காரு. இவனை நம்பி நம்ம போலாமா வேணாமா? ஏறி உட்காரு, போலாம். நில்லு. அப்புறம் என்ன மறைக்கிற?
உன்னை நேரில் பார்த்தது இல்லையா? யாரு சொன்னா தெரிஞ்சுக்கிறேன், வசதியா இருக்கும். பிரச்சனையே இல்லை, என் பசங்க இருக்காங்க. 5 நிமிஷம் பயோடா ஃபுல்லாக கொண்டு வந்துடும். தெரியுமா? ஓ ஆமாங்களா நீ? அவங்க அடிக்கடி ஆளை மாத்துறாங்க. ஒன்றே பத்துக்கு வீச போகிறேன். ஏய் இல்லை, உதவி பண்ணலான்னு பார்த்தா பிஹேவ் பண்ணுறீங்க. உதவி எனக்கு தேவையில்ல, அது நான் பார்த்துக்கிறேன். நீ பொண்ணை லவ் பண்ணா ஹீரோங்கிறீங்க, ராங் பண்ணா வில்லங்கிறீங்க. நான் வில்லன்னு பேர் வாங்கி பழக்கப்பட்டேன். என்ன செய்யலாம்? இதுதான் சொல்லு. டேய், இவன் நம்ம தீபா கிட்ட அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்டா. அதுவும் பொண்ணு கடையிட்ட பக்கத்து நான் யாரும் வரேன். ஒரு ஃபுட்டு ஷூட் இருக்கேன், நான் கொஞ்சம் ஷூட்டிங் போகணும். இந்த பக்கம் ஆட்டோ ஏதாவது வருவோம். 5-6 ஆட்டோ இருக்கு. எனக்கு ஒரு ஆட்டோ போதும். ஏதாச்சும் ஒன்று வரும். அங்கே ஒரு ஆட்டோ வர மாதிரி இருக்கு. என்ன சார் போனா? ஷூட்டிங் போகணும். என்ன போனா? ஷூட்டிங் தான் போகணும். அவன் எங்கிட்டே கிடையாதுயா. 100 ரூபா கொடு. பார்த்தீங்களா, 100 ரூபா கேட்கலாம். 50 ரூபா தருவேன். உட்கார் உட்கார். 50 ரூபா தெரியா? 50 ரூபாய் நீ எப்படி வசூல் பண்ணணும் பாரு. உட்கார். போலாமா சார்? இல்லை, இங்கே நின்றுக்க. வசூல் பண்ணுறேன். நில்லு. ஏன் சார் நிறுத்த சொன்னீங்க? சும்மா. ஹலோ, ஓஹோ, நான் டைரக்டர் தான் பேசுகிறேன். பேசுங்க பேசுங்க. இதா வந்துட்டு இருக்கேன்ப்பா. வரேன் வந்துட்டேன். அந்த திருநங்கைக்கு ஹெவியாக கொஞ்சம் மேப் முடிச்சது. ஆமாக்கா. அவதான் கதாநாயகி. ஆட்டோ சொல்லிட்டீங்களா? லொக்கேஷன்லாம் ஓகே தானே? அந்த படம்லாம் மாட்டிருக்கீங்களா? நான் வந்தேன். சார் நீங்க டைரக்டரா? இல்லை. ஆ இல்லையா? சார் ஆமாய்யா. சார் ஆமா. சார் நீங்க வண்டி விடு. டைரக்டரா? ஆமாய்யா, வண்டி விடு. தெரியாம போச்சு. அவன் நீயே இறங்குற? சார் நீங்க டைரக்டர்னு என்ன அடையாளி வீட்டில் வச்சுருந்துட்டேன். நான் வாங்க நான் நடிப்பேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. அப்படியா? ஏய் என் செல்லம். நான் கூட நல்லா கதை சொல்லுவேன் சார். கதையில சொல்லுங்க. ஆமா. எங்க சொல்லு பார்க்கலாம். இந்த காலத்துல எவன் சார் நல்லா கதை சொல்றான்? என் கதையை கேட்டு பாருங்க, பார்க்கறேன். நீங்களே ஷாக்காயிருவீங்க. ஏற்கனவே நான் ஷாக்கில் தான் நிற்கிறேன். ஐயோ அது இல்ல சார். இப்பெல்லாம் வர்ற படமா சார்? என்ன பண்றது சார்? கதையை காப்பி அடிச்சு படம் பண்றாங்க. கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை பார்த்தாலே அசிங்கமா தான் சொல்லுங்க. கேளுங்க. அப்படியா சொல்லுமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சார். கேமராவை டவுன்ல வச்சு மேல காட்டுறேன் சார். டாப் ஆங்கிள் சார். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஏலப்பழம் போயிட்டு இருக்கு. அப்புறம் சார் கேமராவை தூக்கிட்டு இங்க வரேன் சார். இங்க வந்து நிக்கிறேன் சார். இந்த தெருவை காட்டுறேன் சார். இந்த தெருவை காட்டுறேன் சார். மறுபடியும் இந்த தெருவை காட்டுறேன் சார். ஒரு 10 வயசு பொண்ணு சார். 10 வயசு பொண்ணு ஒரு கூடி தலைமால வச்சுட்டு நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு வரா சார். ஐயோ பாவே. சொல்லு. அப்புறம் சார் மறுபடியும் கேமராவை கீழே வைக்கிறேன் சார். கீழே வச்சு வானத்தை காட்டுறேன் சார். ஏறாப்பழம் வந்துகிட்டு இருக்கு. வருது சார். அடேங்கப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பா ஒரு பறவை பறந்து வருது. ஏறாப்பழம் வருது, அந்த பறவை வருது, இந்த பக்கம் ஏறாப்பழம் வருது. ரெண்டும் மோதிர லெவல்ல வருது. ஒரே டென்ஷன் சார். அங்கதான் சார் டைரக்டர். இந்த டைரக்டர் எங்க போறான் சார்? கட்டி சொல்ல வேண்டியது ஏன் பேசாம இருக்காம? மாறிடுவேன். டென்ஷன் மாறதுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? பிராண்டி என்ன சார் இது? சினிமா காரணம் நீங்களே தண்ணி அடிக்க மாட்டீங்க. ஷூட்டிங் போறீங்களா? உள்ள வாங்க சார். என்னங்க சொன்னா கேட்க? வாங்க நீங்க. சரி வாங்க உட்கார. இன்னைக்கு ராசி பலன் அன்னையர்களால் உதவியும் போட்டுட்டான். ரெடியா வச்சிருக்கேன். இது என்ன பாத்தீங்களா? டம்ளர். இது என்ன பாத்தீங்களா? பாட்டல். ஓகே
நான் ஊற்றி தரேன், நீங்கள் திருப்பி சாப்பிடுங்க. அப்பயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு தருவேன்னு பார்க்குறேன். எல்லா கடையில் வாங்கினாலும் பாட்டில் ஓப்பன் ஆக மாட்டேன். இந்த கம்பெனிகளே மொத்தமான ஆகிட்டு வர்றேன். குடிங்க, தைரியமே குடிங்க, நான் பார்த்துக்கிறேன். குடிங்க. இந்த ஆளு குடிச்சிட்டு ஃபுல் மொப்பா ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆளுக்கிட்ட வாய்ப்பு கிறுக்கு பையன் வாங்கி அப்பயாவது வாய்ப்பு தருவானு பார்க்கலாம். இதில் என்ன மட்டையாக்கி இங்கே தூக்கி போட்டு போயிட வேண்டியது. சார் குடிச்சிட்டீங்களா? இப்போ இன்னொரு கட்டிங் இருக்குது, குடிங்க. போதுமா? வாங்க சார், குடிங்க சார். வாங்க வாங்க, அங்கே உட்காரலாம். வாங்க அங்கே பார்த்து 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 உட்காரு. இருங்க இருங்க ஊற்றுறேன். குடிங்களா? அப்படியாவா? சரி சார், குடிங்க குடிங்க குடிங்க. எப்படி இருக்க? நான் கூட குடிக்கல, உங்ககிட்ட குடிச்சிட்டேன். ஆமா, கண்ணாடி சூப்பரா இருக்க. நான் போட்டா எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். எப்படி இருக்க? போன் அடிக்குது. ஆமா, போன் யாருது? புதுசு இருப்பானா இருக்கும். ஆமா, எதுக்கு தொப்பி போட்டுருக்கீங்க? நான் தயாரில்லையா? அப்படியா? கொடுங்க, நான் போட்டு பார்க்குறேன். போட்டு இந்தா. சரி சரி, நீங்க சந்தோஷமா குடிங்க குடிங்க குடிங்க. அடுத்த பாட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே மேம். தண்ணி போதுமா? இன்னொரு கட்டி வேண்டாமா? சரி ஓகே ஓகே. ரொம்ப ஓவரா போச்சோ மேம் சார்? ஓவரா போச்சா? அப்படியா? சரி சரி. டைரக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுப்பா. சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். எட்டுமா? நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு. தூங்கு தூங்கு தூங்கு. நான் வரேன், நான் வரேன். எட்டுமா? இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சுக்கிட்டால கோடமாக நிறைய பேர் டைரக்டர் டைரக்டர்னு பேர விட்டுருக்கீங்க. இந்த பெட்டி என் கையில் வந்துருச்சு.